டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைக்கும் கூடுதல் உத்தரவை டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் மூடி மறைத்ததாக குற்றம் சாட்டியுள்ள கைரி ஜமாலுddin மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைரி மீது அசாலினாவின் அரசியல் செயலாளர் சுராயா யாக்கோப் செந்துல் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். கைரியின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்பதோடு சட்ட சீர்திருத்தங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் அவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளது. எனவே கைரியை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கைரியும் அம்னோ தகவல் பிரிவின் முன்னாள் தலைவர் ஷஹரில் அம்டானும் இணைந்து வழங்கி வரும் கில்வார்ஸ்கிஜா போட்காஸ்ட் உரையாடலின் போது கைரி அக்குற்றச்சாட்டை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. சட்ட அமைச்சர் என்ற வகையில் அசாலினாவுக்குத்தான் அக்கூடுதல் உத்தரவு குறித்து அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். ஆக அதனை மறைக்கும் கூட்டு சதியில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்ற தோரணையில் கைரி பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் நஜீப்பின் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை பாதியாக குறைத்த 16வது பேரரசர் எஞ்சிய தண்டனை காலத்தையும் நஜீப் வீட்டுக்காவலில் கழிக்க கூடுதல் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை அமல்படுத்தாமல் அரசாங்கம் அவ்வுத்தரவை மூடி மறைத்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரசாங்கம் அதனை பலமுறை மறுத்துவிட்ட நிலையில் நஜீப் நீதிமன்றத்தின் உதவியை நாடியுள்ளார். அப்படி ஒரு கூடுதல் உத்தரவு உண்டா இல்லையா என்பது குறித்து விசாரிக்குமாறு அவர் செய்துள்ள விண்ணப்பம் குவாலலும்பூர் உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது.